இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா Flyerbay Nano 2.0 இத பத்தின ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த நானோ குவாட்காப்டரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Flyerbay உடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா .inலேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த குவாட்காப்டருடைய ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1650 rupeesல வருது. சப்போஸ் இந்த குவாட்காப்டரில் ஏதாச்சும் டேமேஜ் ஆனாலும் சரி, ப்ரொப்பலர் பிளேடு உடஞ்சாலும் சரி, மோட்டார் ரிப்பேர் ஆனாலும் சரி, இந்த வெப்சைட்லேயே அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸும் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குவாட்காப்டர் பார்க்க இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட உங்கள் பேக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். அண்ட் இதோடைய குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் அண்ட் சாஃப்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த குவாட்காப்டர் கூட பார்த்தீங்கன்னா 2.4 GHz ஃப்ரீக்வன்சி உள்ள ஒரு ரிமோட் கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குவாட்காப்டரில் பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஸோ கைரோஸ்கோப் எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த குவாட்காப்டர் செல்ஃப் பேலன்ஸிங்காக யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் லெஃப்ட் சைடில் அதிகமாக காற்றடிச்சிச்சுன்னா ரைட் சைடில் இருக்க மோட்டார் கொஞ்சம் வேகமாக சுற்றி அதோடைய செல்ஃப் பேலன்சிங் பொசிஷனை அதே சரி பண்ணிக்கும். இந்த குவாட்காப்டர் பார்த்தீங்கன்னா 50 to 70 meters ஹைட் வரைக்கும் பறக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குவாட்காப்டரை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். நிறைய வாட்டி இது கீழே விழுந்தால் இதோடைய மோட்டார்ஸ் அண்ட் ப்ரொப்பலர் பேடு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் டேமேஜ் ஆச்சுன்னா நீங்கள் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி தான் சரி பண்ணிக்கணும். இந்த குவாட்காப்டரோட சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா 20 minutes நீங்கள் போட்டிங்கன்னா ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் 6 to 7 minutes இதை பறக்க விட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் DJI Phantom, DJI Mavic Pro இந்த மாதிரி ட்ரோன் வாங்குறதுக்கு முன்னால் இந்த மாதிரி சின்ன ட்ரோனை வாங்கி இதை கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பெரிய ட்ரோனை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோனில் எல்லாமே சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இதை வாங்கி கொடுக்க வேண்டாம். ஸோ இந்த பாக்ஸ்லேயும் 14H+ ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட்காப்டரோடைய சார்ஜர் கேபிள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த கேபிளை மொபைல் சார்ஜர் அடாப்டரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரோனை சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த குவாட்காப்டரை இந்த ரிமோட் கண்ட்ரோல் கூட எப்படி பேர் பண்ணுறதை சொல்லித்தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்காப்டரை ஆன் பண்ணிக்கணும். தென் உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோலையும் ஆன் பண்ணிக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்க அனலாக் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய குவாட்காப்டரும் ரிமோட் கண்ட்ரோலும் பேர் ஆகிடும். ஸோ எப்படி பேர் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு குவாட்காப்டரில் இருக்க லைட் பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகும். ஸோ அப்படி ஸ்டாப் ஆச்சுன்னா உங்களுடைய குவாட்காப்டரும் உங்களுடைய ரிமோட் கண்ட்ரோலும் ஒன்றா பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுடைய குவாட்காப்டரை உங்களுடைய ரிமோட்டை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ட்ரோனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஸோ ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா த்ராட்டல் பட்டன். ஸோ அந்த த்ராட்டல் பட்டன் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் ட்ரிம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் சைட்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரோனோடைய ஸ்பீடை சேஞ்ச் பண்ணுற பட்டன். அண்ட் அதே மாதிரி ரைட் சைட்லையும் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைட் பட்டன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடில் இருக்க அன்லாக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரோன் மேலே ஃப்ளிப் ஆகும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க த்ராட்டல் பட்டன் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ட்ரோனில் இருக்க மோட்டார்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். ஸோ ஸ்பீடாக சுற்ற பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரோன் மேலே லிஃப்ட் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்க அனலாக் பட்டனை அப் அண்ட் டவுன், லெஃப்ட், ரைட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரோன் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த குவாட்காப்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்களே நல்லாவே ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் இந்த குவாட்காப்டரை கிரவுண்ட் லெவல்லே வச்சு கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப அதிகமாக கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா இதோடைய மோட்டார்ஸ் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் பெட்டுக்கு மேலே வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கற்றுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு கேஜெட்டோடு சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.